அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மொழிபெயர்ப்பு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் கூறுகின்றார், ராமாயணம் இது நாடறிந்த கதை. நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடும் அறிந்த கதை. கடவுளின் அவதாரமான ராமன் அரக்கனான ராவணனை வதம் செய்த இந்த கதையை ஒவ்வொரு இந்தியனும் அறிவான். ஆனால் வரலாற்றில் எப்போதும் நிகழ்வது போல வெற்றியாளர்களின் கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு சாதகமாக திரித்து எழுதப்பட்ட ஒரு கதை அது. அந்த கதை வெற்றியாளர்களால் எழுதப்பட்டதால் அந்த வடிவமே நிலைத்து நின்றுவிட்டதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை. தோற்கடிக்கப்பட்டவர்களின் வீர கதை அமுக்கப்பட்டு விட்டது. நம்மிடம் கூறுவதற்கு ராவணனிடமும் அவனது மக்களிடம் வேறு ஒரு கதை இருந்தால்? நான் ராவணன் பேசுகிறேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் வில்லனாக சித்தரிக்கப்பட்டு வந்துள்ளேன். எனது இறப்பு இந்நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன்? என் மகளுக்காக நான் தேவர்களின் கடவுளை எதிர்த்தேன் என்பதனாலா? அல்லது தேவர்களின் ஆட்சியின் கீழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த சாதிய சமுதாயத்தின் நுகத்தடியில் இருந்து ஓர் இனத்தை விடுவித்தேன் என்பதனாலா? நீங்கள் இதுவரை வெற்றியாளனின் கதையான ராமாயணத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது ராவணாயணத்தை கேளுங்கள். இது அசுர இனத்தை சேர்ந்த ராவணனாகிய எனது கதை. இது வீழ்த்தப்பட்டவர்களின் வீரக்கதை. ராவணன் மற்றும் அவனது அசுர இன மக்களின் மகத்தான இந்த வீரகாவியம் இதுவரை சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆனால் 3000 வருடங்களுக்கும் மேலாக சாதியம் தலைவிரித்தாடி கொண்டிருந்த, இன்னும் பேயாட்டம் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தால் தீண்டத்தகாதவர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த, இன்றும் ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற ஓர் இனத்தால் தலைமுறை தலைமுறையாக இக்கதை போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இதுவரை இக்கதையை எந்த அசுரனும் சொல்ல துணிந்திருக்கவில்லை. மடிந்து போனவர்களும் வீழ்த்தப்பட்டவர்களும் தங்களது வீரக்கதையை எடுத்து கூறுவதற்கான சமயம் இப்போது கைகூடி வந்துள்ளது. நூலின் அடுத்த அத்தியாயம் 34. கலவரம். நான் பத்ரன் பேசுகிறேன். நான் முழுவதுமாக குணமடைவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு ஆனது. அசுரர்கள் கொள்ளையடித்து கொண்டும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டும் இருந்தபோது எனது குடிசை நாசமடைந்தது. ராவணனும் வித்யுத் ஜீவனும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கொடூரமாக நடந்து கொண்ட அந்த நாட்களில் எனது குடியிருப்பு மட்டுமின்றி பெரும்பாலான வீடுகளும் கடைகளும் கூட எரித்து சாம்பலாக்கப்பட்டன. நான் சில நாட்கள் மனக்கசப்போடு இருந்தேன். ராஜவீதியின் பக்கவாட்டில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அடியில் நான் அமைத்திருந்த ஒரு சிறிய குடிசைக்கு மாலா திரும்பியிருந்தாள். அதற்கு முன்பு நான் என்னால் முடிந்த அளவுக்கு அவளை பற்றி விசாரித்து அவள் அந்த அரண்மனையில் ஒரு சாதாரண வேலைக்காரியாக இருந்ததை கண்டுபிடித்திருந்தேன். ராவணன் அவளை கருவுற செய்திருந்ததாகவும் அவர் அவளை தனது 2வது ராணியாக ஆக்கியிருந்ததாகவும் வதந்திகள் நிலவின. நான் பொறாமை கொண்டேன். மிகுந்த வேதனை அடைந்தேன். நான் அவளை கொலை செய்ய துடித்தேன். ஆனால் அவள் இப்போது மிக உயரத்தில் இருந்தாள். அப்போது ஒரு நாள் அவள் திரும்பி வந்தாள். அவள் ஒரு ராணியைப் போல காணப்படவில்லை. அவள் சாதாரணமாகவும் அழுக்காகவும் இருந்தாள். சில கந்தல் துணிகள் அடங்கிய ஒரு மூட்டை அவளது தோள்களின் மீது இருந்தது. மறைந்து கொண்டிருந்த அவளது அழகு அவளை அசிங்கமானவளாக ஆக்கிக் கொண்டிருந்தது போல தோன்றியது. அவளது நிலை பரிதாபகரமானதாக இருந்தது. அவளது நம்பிக்கை துரோகத்தால் எனக்கு ஏற்பட்டிருந்த கோபம் ஒரு வேதனையாக மாறியது. அவள் சிறிதளவு உணவிற்காகவும் சிறிய இன்பங்களுக்காகவும் தன்னை விற்று கொண்டிருந்திருக்க கூடும். அல்லது ஓர் அழகான ஆனால் ஏழை பெண் வித்யுத் ஜீவன் மற்றும் ராவணனை போன்றவர்களுக்கிடையே உயிர் பிழைத்து இருப்பதற்கு அதுதான் ஒரே வழியாக இருந்திருக்கக்கூடும். நான் ராவணனுக்காக எனது உயிரை பணயம் வைத்து எனது வீரத்தை வெளிக்காட்டி வெற்றி கொடி நாட்டிவிட்டு திரும்பி வந்த பிறகு ஒரு சில மாதங்கள் கோபத்தாலும் சுய பச்சாதாபத்தாலும் பொறாமையாலும் நான் உள்ளூர கொதித்து கொண்டிருந்தேன். ஆனால் மாலா என்னிடம் திரும்பி வந்த நேரத்தில் நான் என் கோபம் தணிந்து அமைதியடைந்திருந்தேன். அவள் என் குடிசைக்கு திரும்பிய அந்த குறிப்பிட்ட நாளன்று எனக்கு கடும் காய்ச்சல் அடித்து கொண்டிருந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னை கவனித்துக் கொள்ள துவங்கினாள். அவள் யாசித்து இருந்தாளா அல்லது திருடி இருந்தாளா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவள் சிறிது அரிசி கஞ்சியை தயாரித்து எனக்கு ஊட்டினாள். என்ன காரணமோ தெரியவில்லை. நான் அழத் துவங்கினேன்.
அவள் அப்போதும் என்னிடம் எதுவும் பேசாமல் வெறுமனே ஓர் இலையை கொண்டு எனக்கு அந்த கஞ்சியை ஊட்டிக்கொண்டே இருந்தாள். நான் முழுமையாக நலமடைந்த போது நான் அவளிடம் கேட்க விரும்பியிருந்த கேள்வியை கேட்பதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டிருந்தது. அவள் எனக்கு தேவைப்பட்டாள், நான் அவளுக்கு தேவைப்பட்டேன் என்று நான் நினைக்கிறேன். மெல்ல மெல்ல நான் ஒரு வழக்கத்திற்குள் தஞ்சம் புகுந்தேன். ஓரளவு அமைதி நிலவிய ஒரு காலகட்டம் அது. பெரும்பாலான நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு வேளை சாப்பாட்டிற்காவது எங்களால் சம்பாதிக்க முடிந்தது. நகர சந்தைகள், நகரின் தெருக்கள் மற்றும் குறுகிய வளைவான சந்துகள், அரண்மனை, கோவில்கள், புறநகர் பகுதிகள் ஆகிய இடங்களுக்கு அடிக்கடி விஜயம் செய்த பிச்சைக்காரர்களும் கதியற்றோரும் மந்திரவாதிகளும் பாம்பாட்டிகளும் களை கூத்தாடிகளும் நாடோடிகளும் வழக்கமாக ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுப்பதற்காக வந்தனர். அது பயணியரின் இயல்பான ஓய்வெடுக்கும் இடமாக இருந்தது. சலிப்பின் காரணமாக நான் சில உணவு பதார்த்தங்களை தயாரித்து அதை பயணியருடன் அவற்றை பகிர்ந்து கொண்டேன். மாலாவின் உதவியுடன் ஒரு கூரையுடன் கூடிய ஒரு கடையை அங்கு நான் அமைத்தேன். நாங்கள் அதில் இனிப்புகளையும் மற்ற பண்டங்களையும் விற்றோம். மாலா அவ்வப்போது அரண்மனையில் சில எடுபிடி வேலைகளை செய்து வந்தாள். அவள் தனது மகன் அதிகாயனையும் அரண்மனைக்கு தன்னுடன் எப்போதும் அழைத்து சென்றாள். அதற்காக நான் அவளை வெறுத்தாலும் கூட நிறைவான வயிறு தந்த அமைதியையும் இன்பத்தையும் நான் அனுபவித்து வெகு நாட்கள் ஆகியிருந்ததால் ஒழுங்காக சென்று கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி அதை சீர்குலைக்க நான் விரும்பவில்லை. பண்டங்களையும் மற்ற உணவு வகைகளையும் சமைப்பது மற்றும் பரிமாறுவதற்கான பொறுப்பை மாலா ஏற்றுக்கொண்டாள். நான் எனக்குள் இன்னொரு திறமையை கண்டுபிடித்திருந்தேன். ஒரு சிறிய கட்டணத்திற்கு பயணியரின் ஆடைகளை நான் துவைத்து கொடுத்தேன். எந்த செடி அல்லது எந்த விதை ஆடைகளை சுத்தம் செய்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். எனவே நான் தொடர்ந்து அவற்றை கொண்டு பரிசோதித்தேன். ஓரிரு முறைகள் உடைகள் தமது நிறத்தை இழந்தன. ஆனால் விரைவில் சரியான அளவில் அவற்றை பயன்படுத்துவது எப்படி என்பதை நான் கண்டுபிடித்தேன். நான் ஒரு நல்ல சலவைக்காரன் என்ற பெயர் எல்லா இடங்களிலும் பரவியது. எனது வாடிக்கையாளர்களும் மாறினர். பணக்கார வணிகர்கள் தங்கள் விலையுயர்ந்த சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பட்டு ஆடைகளையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காலிகோ அல்லது மஸ்லின் ஆடைகளையும் என்னை நம்பி ஒப்படைக்க துவங்கினர். ஒரு நடைபாதை கடை விரைவில் கிசுகிசுகளுக்கும் கொண்டாட்டங்களுக்குமான ஒரு மையமாக மாறியது. அரண்மனையில் நடைபெற்ற மிக பெரிய விருந்துகளில் என்னால் கலந்து கொள்ள முடியாதது குறித்து நான் வருத்தப்பட்டாலும் கூட என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதற்காக என்னை நானே கண்டித்து கொண்டேன். தங்களுடைய தனியாத லட்சியங்களை அடைவதற்கு எவனோ ஒருவனை பலி கொடுக்க தயாராக இருந்த அளவுக்கு அதிகமான அகங்காரம் கொண்ட வினோதமான அரசர்களுடனும் மேன்மக்களுடனும் சுற்றி திரிந்து நான் பட்டது போதும். இங்கு வாழ்க்கை எளிமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருந்தது. எங்களுடைய சொந்த கைகளை கொண்டு நாங்கள் உருவாக்கி இருந்த இந்த சிறிய கூரையுடன் கூடிய குடிசைக்கு நான் தான் முதலாளி. இளவரசி சூர்பனகை இலங்கையை விட்டுவிட்டு தனது பெற்றோருடன் இந்தியாவிற்கு சென்று விட்டிருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். தனது மூத்த சகோதரனான ராவணனை தான் இனி ஒருபோதும் பார்க்கப் போவதில்லை என்று அவள் சபதம் செய்திருந்தாள். அது மிகைப்படுத்தி கூறப்பட்டதாக இருக்கக்கூடும். ஆனால் அவள் தனது சகோதரனையும் இலங்கையையும் அசுரர்களையும் வண்ணமயமான வார்த்தைகளால் சபித்துவிட்டு வருணனின் கப்பலில் ஏறியிருந்தாள். அரசன் இவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் இருந்தார். சூர்பனகை அவரை ராட்சசன் என்று அழைத்திருந்தாள். அந்த பெயர் எல்லோர் மனத்திலும் தங்கிவிட்ட போதிலும் யாரும் அவரது முகத்திற்கு நேராக அதை சொல்ல துணியவில்லை. அரண்மனையில் நடந்த அடுத்த பெரிய நிகழ்வு இளவரசர்கள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணனின் திருமணங்கள்தான். அது ஒரு பெரிய கோலாகலமான கொண்டாட்டமாக இருந்தது. ஒட்டுமொத்த நகரமும் அதில் கலந்து கொண்டது. நானும் அதில் கலந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் எனக்கென்று தனிப்பட்ட அழைப்பிதழ் எதுவும் அனுப்பப்பட்டிருக்கவில்லை என்பது குறித்து நான் வெறுப்போடு இருந்தேன். ஒரு சாதாரண அசுர பிச்சைக்காரனைப் போல அங்கு செல்ல எனது அகங்காரம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. திருமணத்தன்று இரவு அசுர மேன்மக்கள் அனைவரும் கடல் கடந்து வரவழைக்கப்பட்டிருந்த மதுவை மூக்கு முட்ட குடித்தனர். ஆனால் எங்களை போன்ற சாமானியர்கள் நாங்களாகவே இறக்கிய கல்லை குடித்தோம். எனது வாடிக்கையாளர்களான பாம்பாட்டிகளும் தெரு மந்திரவாதிகளும் கலை கூத்தாடிகளும் தங்களுடைய வித்தைகளின் மூலம் ஈட்டிய பணத்தை
நான் தனி சிறப்புடன் தயாரித்த நாட்டு சாராயத்திற்காக என்னிடம் கொடுத்தனர். அரண்மனை கிசுகிசுக்கள் எப்போதும் சுவாரஸ்யமாக இருந்தன. மேல் நிலையில் இருந்தவர்கள் மற்றும் வலிமை மிக்கவர்களை உள்ளடக்கிய வம்பு தும்புகளில் நாங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியில் திளைத்தோம். இதில் எல்லோருக்கும் மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்தது அரண்மனையை பெருக்கி சுத்தப்படுத்திய ஒருத்தியை பற்றியது. அவள் ஓர் அசிங்கமான கருப்பான குழந்தையை பெற்றெடுத்திருந்ததாகவும் அது ராவணனின் சாயலில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. முதலில் அரசன் அவளை கற்பழித்திருந்ததாகவும் ஆனால் பின்னாளில் அவள் அவரது இரண்டாவது மனைவியாக ஆகியிருந்ததாகவும் ஒரு வதந்தி நிலவியது. இக்கதைகள் அனைத்தையும் என் கடைக்கு வந்த வணிகர்களும் விற்பனையாளர்களுமே கூறினர். இந்த பேச்சு எழுந்த போதெல்லாம் நான் முற்றிலும் அமைதி காத்தேன். விரைவில் மாலாதான் அந்த வேலைக்காரி என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. எனவே அவர்கள் அவளை இன்னும் அதிகமாக சீண்டத் துவங்கினர். அரண்மனைக்கு போகக்கூடாது என்று நான் பல முறை அவளை தடுக்க முயற்சித்தேன். ஆனால் அவள் எனக்கு தெரியாமல் எப்படியோ அங்கு சென்றாள். அவள் திரும்பி வந்தபோது நான் அவளுக்கு நரக வேதனையை கொடுத்தேன். ஆனால் அவள் என்னுடைய மிதிகளையும் அடிகளையும் அசாத்தியமான விதத்தில் பொறுத்து கொண்டாள். ஒரு நாள் ராவணன் தன்னை கற்பழித்திருந்ததையும் அதிகாயன் அவரது குழந்தைதான் என்பதையும் அவள் என்னிடம் ஒப்புக்கொண்டாள். ஆனால் அந்த நிகழ்விற்கு பிறகு அரசன் ஒருபோதும் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் எப்போதும் தன்னை உச்சபட்ச வெறுப்போடு மட்டுமே நடத்தி இருந்ததாகவும் அவள் கூறினாள். அரசி மண்டோதரிதான் தன்னை அரண்மனைக்கு வரும்படி கட்டளையிட்டதாகவும் அவள் தெரிவித்தாள். அதிகாயன் மீது அரசியார் கொண்டிருந்த அன்புதான் மாலாவை அரண்மனைக்கு இழுத்து சென்றது. அவளது வழக்கமான அரண்மனை விஜயங்களுக்கு பிறகு அவளை உடல் ரீதியாக நான் வதைத்தது வெறும் ஒரு சம்பிரதாயமாக மாறியது. எங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படியோ தப்பி பிழைத்து கொண்டிருந்தது. அதை திருமணம் என்று கூற முடியும் பட்சத்தில். அதிகாயன் பிறந்த ஒரு மாதத்தில் அரசியார் ஓர் அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தார். மழை காலத்தின் போது ஓர் இருட்டான இடி முழக்கத்துடன் கூடிய இரவில் அவன் பிறந்ததால் அவனுக்கு மேகநாதன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இடி முழக்கம் போன்ற குரலை கொண்டவன் என்பது அதன் பொருள். விரைவில் இளவரசன் கும்பகர்ணனும் ஓர் அழகிய பெண் குழந்தைக்கு தகப்பனானான். விபீஷணனும் ஓர் ஆரோக்கியமான வலிமையான பெண் குழந்தைக்கு தந்தையானான். இந்த அனைத்து நிகழ்வுகளும் எங்களுக்கு முக்கியமானவையாக இருந்தன. அரச குடும்பத்தின் வாரிசுகள் மீது நாங்கள் அக்கறை கொண்டிருந்தது அதற்கு காரணமல்ல. மாறாக இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் அவை பலரை கவர்ந்தெழுத்தன. அவர்களுடைய வருகை எங்கள் வியாபாரத்திற்கு நன்மை பயப்பதாக இருந்தது. மெதுவாகவும் சீராகவும் அரசன் ராவணன் அனைத்து மக்களின் மதிப்பையும் பெற்றார். ஒருவேளை அவர் தனது இயல்பான லட்சியத்தை அடக்கிக் கொண்டிருக்க கூடும், அல்லது அவரது மகனின் பிறப்பு, போர் குறித்தும் புதிய எல்லைகளை கைவசப்படுத்துவது குறித்தும் அவர் கொண்டிருந்த தணியாத தாகத்தை தீர்த்திருக்கக்கூடும். மெல்ல மெல்ல இலங்கை தீவு உட்பட இந்தியாவின் பல பகுதிகள் முன்பொரு காலத்தில் தாம் அனுபவித்த செழிப்பை மீண்டும் அடைய துவங்கியிருந்தன. வர்த்தகம் மீண்டும் கொழிக்க துவங்கியது. இதில் ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்றால், கடைந்தெடுத்த கொடுமைக்காரர்கள் என்று நான் கருதிய மக்கள் அனைவரும் தலை சிறந்த நிர்வாகிகளாக இருந்தனர். நெடுஞ்சாலைகளிலும் துறைமுகங்களிலும் காவலர்களை நிலைப்படுத்துவது என்று ருத்ராக்கன் மேற்கொண்ட நடவடிக்கையை மக்கள் துவக்கத்தில் எதிர்த்தனர். இக்காவலர்கள் அடக்குமுறையாளர்களாகவும் திருடர்களாகவும் ஆகிவிடக்கூடும் என்று அவர்கள் பயந்ததுதான் அவர்களது எதிர்ப்புக்கு காரணமாக இருந்தது. ஆனால் ருத்ராக்கன் ஊழல் புரிந்த காவலர்களுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் மரண தண்டனையை நிறைவேற்றியதன் மூலம் தனக்கு கீழே வேலை பார்த்த அனைத்து காவலர்களிடமும் ஒரு பெரும் பயத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான். இதன் விளைவாக மக்களிடம் காவலர்கள் பணத்தை சூறையாடுவது உடனடியாக நின்றது. குறைந்தபட்சம் தலைநகருக்கு அருகே இருந்த பகுதிகளில் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ள துணியவில்லை. ஒரு பிரதம மந்திரி என்ற முறையில் பிரஹஸ்தன் ஒட்டுமொத்த மந்திரிகள் குழுவையும் தனது உறுதியான கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தான். ஒரு மனிதனாக மக்கள் அவனை ஒருபோதும் விரும்பாமல் போன போதும் கூட அவனது தனிப்பட்ட நாணயத்தை அவர்கள் மதித்தனர். ஒரு கணக்காளனாக தடுமாறிக்கொண்டிருந்த ஜம்புமாலி ஒரு பக்குவப்பட்ட நிதியமைச்சராக உருவானான். அவனது வரி கொள்கைகளை பற்றி எங்களுக்கு எள்ளளவும் புரியவில்லை என்ற போதிலும் எனது சலவை கடைக்கு விஜயம் செய்த பணக்கார வணிகர்கள் எப்போதும் அவனை வாயார புகழ்ந்தனர். அவன் உண்மையிலேயே மிகவும் சிறந்தவனாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இந்த செட்டியார்கள் பண விஷயத்தில் எவ்வளவு கருமிகளாக இருந்தனரோ ஒருவனை புகழ்வதிலும் அவ்வளவு கருமிகளாக இருந்தனர்.
மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் ஆகியவற்றுக்கு மாரிசன் அமைச்சராக பொறுப்பு வகித்தான். மக்கள் அவனை பெரிதும் விரும்பினர். மிகவும் கொந்தளிப்பான சமயங்களில் கூட அவன் காட்டிய பரிவு குறிப்பிடத்தக்கதாக இருந்திருந்தது. எனவே அமைதி நிலவிய காலகட்டங்களில் அவன் மிக சிறப்பாக மிளிர்ந்தான். அனாதை ஆசிரமங்களையும் மருத்துவமனைகளையும் அவன் நேரில் சென்று பார்வையிட்டான். அவன் கண்டிப்பானவனாகவும் அதே சமயத்தில் அன்பானவனாகவும் இருந்தான். ராவணனின் மாபெரும் புகழுக்காக, தங்களது இன்னுயிரை நீத்த வீரர்களின் குழந்தைகளுக்காக அனாதை விடுதியுடன் கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை அவன் துவக்கினான். அது ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு மந்திரி ஏழைகள் மீதும் கீழ்நிலையில் இருந்தவர்கள் மீதும் கரிசனம் காட்டினார் என்ற எண்ணமும், போரில் இறந்தவர்கள் குறித்து அரசாங்கம் நன்றி உணர்வுடன் இருந்தது என்ற எண்ணமும் புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. அரசாங்கம் மனித நேயத்துடன் நடந்து கொண்டது போல தோன்றியது. அரசனின் மாமனார்தான் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்திற்கு மந்திரியாக இருந்தார். அவர் எல்லோரின் நகைப்புக்கும் ஆளானார். அவர் அதுவரை யாரும் பார்த்திராத அல்லது யாரும் கட்டியிராத மாபெரும் நகரங்கள் மற்றும் பிரம்மாண்டமான சாலைகள் குறித்த திட்டங்களை வரைந்தார். யாரும் அவரை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. யாரும் அவரை நம்பவில்லை. ஆனால் அவரது குறைபாடுகளுக்காகவும் ஞாபக மறதிக்காகவும் மக்கள் அவரை பொறுத்து கொண்டனர். நெடுஞ்சாலைகளிலும் தெருக்களிலும் தனக்குத்தானே எதையோ முணுமுணுத்து கொண்டு அவர் நடந்து போவதை காண்பது மக்களுக்கு பழக்கமாகி இருந்தது. இந்தியாவில் இருந்த அவரது மையத்தை சேர்ந்த மாணவர்கள் ஓரிருவர் அவருக்கு பின்னால் மரியாதையோடு சென்றனர். அவர் அவ்வப்போது நின்று சிக்கலான படங்களை மணலில் வரைந்தார். அடிக்கடி தெருவோர சிறுவர்கள் இந்த சுவாரஸ்யமான கும்பலை சுற்றி குழுமினர். ஆனால் நல்லியல்பு கொண்ட அந்த பேராசிரியர் தன்னை சுற்றி அந்த சிறுவர்கள் இருந்தது கூட தெரியாமல் சிக்கலான கணித கோட்பாடுகள் நிறைந்த தன் சொந்த உலகத்தில் மூழ்கி போயிருந்தார். சில சமயங்களில் அச்சிறுவர்களில் யாரேனும் ஒருவனின் தலையை லேசாக களைத்துவிட்டு எதையோ முனகிக்கொண்டு கூட்டத்தினர் தன்னை பார்த்து ஊளையிட்டதை புறக்கணித்துவிட்டு காற்றில் கற்பனையான படங்களை வரைந்தார். அவரது வேடிக்கைக்காக மக்கள் அவரை பொறுத்து கொண்டனர். ஆனால் ஒரு நாள் அரசன் தனது சாம்ராஜ்யத்தின் மேற்கு கடற்கரையின் வடகோடி முனையில் அமைந்த கோகர்ணம் எனும் இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டும் பொறுப்பை அந்த பேராசிரியரிடம் ஒப்படைத்தார். கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோவிலை பார்த்த பிறகு அந்த பேராசிரியரை கேலி செய்ய எவனும் துணியவில்லை. அது ஓர் அற்புதமான கலைப்படைப்பு. சொர்க்கத்திலிருந்து விழுந்திருந்த ஓர் அழகான ஒப்புயர்வற்ற ஆபரணம் போல அக்கோவில் கடற்கரையில் கம்பீரமாக நின்றது. ஆனால் அது பல காலத்திற்கு பிந்தைய விஷயம். துவக்கத்தில் விபீஷணனை எல்லோரும் விரும்பினர். எல்லோரும் மறந்துவிட்ட தெருவில் அமைந்த சிவன் கோவில்களையும் கீழ்நிலையில் இருந்த கடவுள்களுக்கான கோவில்களையும் மறுசீரமைக்க அவன் மேற்கொண்ட முயற்சிகளையும் கோவில் நிர்வாகத்தை சீரமைக்க அவன் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் கண்டு பலர் பிரமித்தனர். ஆனால் விரைவில் அவன் பல சிறிய விஷ்ணு கோவில்களை நிர்மாணித்து வினோதமான தேவ வழக்கங்களை அறிமுகப்படுத்த துவங்கினான். அவன் சில பிராமணர்களையும் கூட அழைத்து வந்தான். அவர்கள் தங்களது தேவ பாரம்பரியமான சாதி அமைப்பு முறையை அசுர சமுதாயத்திற்குள் மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்த துவங்கினர். விபீஷணனை கண்டு பிரமித்த முட்டாள்கள் விரைவில் இந்த பிராமண வழக்கங்களை சுவீகரித்தனர். மேட்டுக்குடியை சேர்ந்த மக்கள் அதிக எண்ணிக்கையில் பிராமணர்களாக மாறத் துவங்கினர். ஒரு பிராமணன் எப்போதும் அணிந்திருக்க வேண்டிய பூநூலை அவர்கள் அணிந்தனர். பயனுள்ள வேலையை செய்த எவர் ஒருவரையும் இவர்கள் இழிவாக பார்க்க துவங்கினர். புதிதாக பிராமணர்களாக மாறியவர்கள் மற்றவர்கள் தங்களை தீண்டிவிடாமல் இருப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் துவக்கத்தில் வேடிக்கையாக இருந்தன. எங்களை போன்ற ரவுடிகள் தங்களது தூய்மை குழிகளை முடித்துவிட்டு திரும்பி கொண்டிருந்த சுத்தமான பிராமணர்களை கட்டி அணைப்பதற்கோ அல்லது தொடுவதற்கோ அவர்களை நோக்கி விரைந்தோம். எங்களில் ஒருவன் அந்த தூய்மையான பிராமணர்களில் ஒருவனை தொட்டுவிட்டால் அந்த ஒட்டுமொத்த கும்பலும் எங்களை சபித்துவிட்டு எங்கள் சிரிப்பிற்கும் குதூகலத்திற்கும் இடையே தங்கள் உடல்களை மீண்டும் தூய்மைப்படுத்துவதற்காக நதியை நோக்கி விரைந்து செல்லும். பல நாட்கள் அவர்களை 10-12 முறை குளிக்க செய்து நாங்கள் ஏராளமான குதூகலத்தை அனுபவித்தோம். ஆனால் முட்டாள்களான நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு கொண்டிருந்ததை நாங்கள் உணர்ந்தபோது காலம் கடந்து விட்டிருந்தது. முக்கியமான அரசாங்க பதவிகள் அனைத்தையும் பிராமணர்களுக்கு ஒதுக்கி வைப்பதற்கு விபீஷணன் ஒரு இரகசிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். 3 வருடங்களுக்குள் கிட்டத்தட்ட அனைத்து வர்த்தக வேலைகளும் வடக்கிலிருந்து வந்து குடியேறிய பிராமணர்களின் கைகளிலோ அல்லது பிராமணர்களாக மாறியவர்களின் வசமோ இருந்தன. மக்களிடையே கோபம் அதிகரித்தது.
பிராமணர்கள் வட இந்தியாவிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கத் துவங்கினர். விரைவில் முக்கியமான நகரங்களிலும் கிராமங்களிலும் பிராமண குடியிருப்புகள் முளைத்தன. தேவர்களின் வழக்கங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த வர்த்தகர்கள் மெல்ல மெல்ல அரண்மனையிலிருந்து ஓரங்கட்டப்பட்டனர். சாலைகள் மற்றும் கோவில்களுக்கான பொது ஒப்பந்தங்கள் அனைத்தும் பிராமணர்களாக மாறியவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டன. பிறகு சாலைகளை பயன்படுத்துவதற்கு எங்களை போன்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எங்கள் சொந்த நாட்டில் விஷயங்கள் நடந்தேறி கொண்டிருந்த விதத்தை கண்டு மக்கள் கோபமும் வெறுப்பும் கொண்டதை என் கடையில் இருந்தபடி என்னால் காண முடிந்தது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்களில் நுழைவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கவில்லை. பழைய பூசாரிகள் அனைவரும் வெளியே தள்ளப்பட்டு அவர்களுக்கு பதிலாக பிராமணர்கள் அவசரமாக நியமிக்கப்பட்டனர். எல்லோரும் சமமாக நடத்தப்பட்ட மகாபலியின் ஆட்சியை பற்றி மக்கள் ஏக்கத்தோடு பேசினர். கடந்த கால புகழ் மீது தூசிகள் குவிந்தன. அடக்கி வைக்கப்பட்ட கோபம் ஒரு நாள் பொங்கி வெடித்தது. சந்தையில் கசாப்பு கடைக்காரன் ஒருவன் ஒரு விவசாயியுடன் ஒரு வயதான பசுவை விலை பேசிக் கொண்டிருந்த போது அது நிகழ்ந்தது. மகா சிவராத்திரிக்கு 2 நாட்கள் இருந்தன. அந்த கொண்டாட்டத்திற்கான பொருட்களை வாங்குவதற்காக சந்தையில் மக்கள் கூட்டம் பெருகி வழிந்தது. பலி கொடுப்பதற்காகவும் உண்டு மகிழ்வதற்காகவும் பசுக்களையும் கோழிகளையும் மாடுகளையும் அவர்கள் வாங்கி கொண்டிருந்தனர். பசுக்களை உட்கொள்வதை கைவிடுமாறு பிராமணர்கள் மக்களிடம் வலியுறுத்தி கொண்டிருந்தனர். அந்த கசாப்பு கடைக்காரன் அந்த விவசாயியிடமிருந்து அப்பசுவை வாங்கிய போது பிராமண பூசாரிகள் குழு ஒன்று அவனிடம் வந்து அந்த பசுவை தனியாக விட்டுவிடுமாறு வலியுறுத்தினர். அதை ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்துவிட்டு தனது பாவங்கள் அனைத்தையும் களையுமாறு அவர்களில் ஒருவன் பரிந்துரைத்தான். துவக்கத்தில் அந்த கசாப்பு கடைக்காரன் ஆச்சரியமடைந்தான். ஒரு சாதாரணமான முட்டாள் விலங்கு ஒன்றின் மீது அவர்கள் காட்டிய அன்பை பற்றி அவன் அவர்களிடம் பேசினான். ஏற்கனவே நன்றாக குடித்திருந்த அவன் அந்த பிராமணர்களின் தலைவனை கட்டி அணைத்தான். அப்போது அவர்கள் அனைவரும் அவன் மீது விழுந்து அவனை எட்டி உதைக்கவும் அடிக்கவும் துவங்கினர். இதற்கிடையே அந்த கசாப்பு கடைக்காரன் தனது பட்டாக்கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்டத் துவங்கினான். விரைவில் பலர் அந்த சண்டையில் சேர்ந்து கொண்டனர். அந்த பிராமணர்கள் அந்த இடத்தை விட்டு ஓட்டமெடுத்த பிறகுதான் அந்த சண்டை முடிவுக்கு வந்தது. 3 பிராமணர்களும் அந்த விவசாயியும் அந்த சந்தையின் நடுவில் இறந்து கிடந்தனர். அந்த கசாப்பு கடைக்காரன் புதிதாக தான் கண்டு கொண்டிருந்த வீரத்தில் தனது கத்தியை ஒரு வாளைப் போல உயர்த்தி பிடித்துக்கொண்டு பிராமணர்களுக்கு மரணம் என்று கத்தினான். கூட்டத்தினர் அதை ஆமோதித்து உரத்த குரலில் கத்தினர். விரைவில் வாள்கள், சமையலறை கத்திகள், கோடாலிகள், மரக்கட்டைகள், கற்கள் என்று தங்கள் கைகளில் அகப்பட்டவற்றை தூக்கி கொண்டு மக்கள் வெளியே வந்தனர். அவர்கள் எனது கடையை அடைந்த நேரத்தில் அக்குழுவில் 100கணக்கானவர்கள் இருந்தனர். நானும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள விரைந்து சென்றேன். நான் இரத்தத்தை பார்க்க விரும்பினேன். இது எனது நாடு, எனது இனம், எனது அரசன். இங்கு வந்து எங்களது கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கு அவர்களுக்கு என்ன துணிச்சல்! அந்த கும்பல் பிராமணர்கள் தங்களது அருமையான வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த தெருக்களை நோக்கி சென்றது. யாரோ ஒருவன் ஒரு தீப்பந்தத்தை கண்டுபிடித்தான். விரைவில் அங்கிருந்த வீடுகள் ஒவ்வொன்றாக தீக்கு இரையாயின. பெண்களும் குழந்தைகளும் வெளியே ஓடி வந்தனர். அந்த பிராமணர்கள் தங்களது மனைவியரையும் குழந்தைகளையும் எங்கள் தயவில் விட்டுவிட்டு தப்பி ஓடினர். தயவு என்ற வார்த்தையை புறக்கணிப்பதற்கு தேவ படைகளின் சூறையாடல்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன. நாங்கள் அவர்கள் அனைவரையும் தீர்த்து கட்டிய பிறகு விபீஷணனின் இரத்தத்திற்காக யாரோ ஒருவன் குரல் கொடுத்தான். பிறகு அந்த கூட்டம் அரண்மனையை நோக்கி திரும்பியது. பல பிராமணர்கள் அங்கு ஒளிந்திருந்தனர். அவர்களுடைய அகங்காரத்திற்காகவும் கர்வத்திற்காகவும் எங்களை அவர்கள் ஏளனப்படுத்தியதற்காகவும் எங்களை தீண்டத்தகாதவர்களைப் போல நடத்தி எங்களிடம் இருந்த சிறிதளவு மதிப்பை சீரழித்ததற்காகவும் நாங்கள் அவர்களை தண்டிக்க விரும்பினோம். இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அக்கூட்டத்தில் சேர்ந்தனர். நாங்கள் ஈவு இரக்கமின்றி அழித்தோம். 6 விஷ்ணு கோவில்களையும் பொது குளியல் அறைகளையும் அசுரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சொந்தமான கடைகளையும் தீயிட்டு கொளுத்துவிட்டு நாங்கள் முன்னேறி சென்றோம். குதிரைகள் மீது வந்த ஒரு காவலர்கள் குழு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தது. ஆனால் ஒரு சில நொடிகளில் அக்கூட்டம் அவர்கள் கதையை முடித்தது. அக்கூட்டம் ஒரு தலைமை காவலனை அருகில் இருந்த ஒரு மரத்தில் கட்டி தொங்கவிட்டது. 3 காவல் நிலையங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. நாங்கள் கோபத்தின் உச்சியில் இருந்தோம். ஆனால் ஏதோ ஒன்று என்னை தொந்தரவு செய்தது. ராவணனின் படையினர் ஏன் இவ்வளவு சுலபமாக இரையானார்கள்? அவர்கள் ஏன் எதிர்ப்பு காட்டவில்லை? அவர்கள் அவ்வளவு பெரிய கோழைகளா? அப்போது எனக்கு அருகே இருந்தவன் கீழே சரிந்தான்.
ஓர் அம்பு அவனது தொண்டையை துளைத்திருந்தது. அவனது இரத்தம் அவனுக்கு பின் வரிசையில் இருந்தவர்கள் மீது தெரித்தது. விரைவில் அம்பு மழை பெய்யத் துவங்கியது. நான் பீதி அடைந்தேன். ஆயிரக்கணக்கான வில் வீரர்கள் தங்கள் குதிரைகள் மீது அமர்ந்து எங்களை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தனர். அரண்மனை கதவுகள் திறக்கப்பட்டு வீரர்கள் தேனீக்களைப் போல எங்களை மொய்த்தனர். ருத்ராக்கன் முன் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அவனது வாள் எல்லா பக்கங்களிலும் சுழன்று கொண்டிருந்தது. பல தலைகள் உருண்டன. கூட்டம் பதைப்பதைத்தது. நான் கீழே தள்ளப்பட்டேன். ஆயிரக்கணக்கான குதிரை குளம்புகள் என்னை மிதித்து சென்றிருக்கக்கூடும். விதியின் கைதான் என்னை காப்பாற்றியது. சாலையின் பக்கவாட்டில் இருந்த ஓர் ஓடைக்குள் குதித்து ஒரு கற்பாலத்தின் அடியில் நான் ஒளிந்து கொண்டேன். 7 மணி நேரத்திற்கும் மேலாக நான் அங்கேயே இருந்தேன். இருட்டிய பிறகு நான் என் பொந்தை விட்டு வெளியே வந்தேன். அந்த ஒட்டுமொத்த இடமும் இரத்த களரியாக இருந்தது. புரட்சியின் கதாநாயகர்களாக ஆகியிருக்கக்கூடியவர்கள் கால்களும் கைகளும் துண்டிக்கப்பட்டு சிதறி கிடந்தனர். நாற்றம் குடலை புரட்டியது. அங்கு ஓர் அச்சுறுத்தலான அடக்குமுறையான அமைதி நிலவியது. இறந்த உடல்களை மென்று கொண்டிருந்த எலிகளின் சத்தம் அதை அதிக அச்சுறுத்தலானதாக ஆக்கியது. நான் என் வீட்டை நோக்கி நடந்தேன். வழியில் பல வீடுகள் எரிந்து கொண்டிருந்ததையும் மரங்களில் இருந்து உடல்கள் தொங்கியதையும், கோடையில் மாந்தோப்பில் மாம்பழங்கள் சிதறி கிடப்பதைப் போல ஏராளமான கைகளும் கால்களும் தலைகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்ததையும் நான் பார்த்தேன். பாவப்பட்ட அசுரர்கள் வாழ்ந்த பல பகுதிகள் ஏற்கனவே யானைகளால் தரைமட்டமாக்கப்பட்டு இருந்தன. 7 மணி நேரத்தில் இவ்வளவு அழிவு ஏற்பட்டிருந்தது நம்ப முடியாததாக இருந்தது. ஆற்றை நோக்கிய திருப்பத்தில் அந்த கசாப்பு கடைக்காரனின் உடல் ஒரு விளக்கு கம்பத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ஆற்றாமையுடன் கூடிய கோபத்தில் நான் அவனது தளர்ந்த உடலை நோக்கி விரைந்து சென்று பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி அவனது முகத்தை நெருங்கினேன். என் கோபம் சற்று தணியும் வரை என் கையில் இருந்த கத்தியை கொண்டு அவனது முகத்தில் தாறுமாறான கீறல்களை ஏற்படுத்தினேன். பிறகு மரத்திலிருந்து கீழே குதித்து ஓர் ஊளையிட்டு விட்டு என் கைகளை என் வேட்டியில் துடைத்தேன். பிறகு மண்ணை கொண்டு என் கைகளை துடைத்தேன். இப்படியே பல முறை செய்தேன். பிறகு எழுந்து என் வீட்டை நோக்கி நடந்தேன். நான் என் வீட்டை அடைந்தபோது ஆலமரத்தின் கீழே மாலா படுத்து கிடந்ததை நான் பார்த்தேன். அவள் அடித்து உதைக்கப்பட்டு பலரால் நாசம் செய்யப்பட்டு கிடந்தாள். அவள் வேகமாக மூச்செறிந்து கொண்டிருந்தாள். எனது கடையும் வீடும் இருந்த நிலத்தில் இப்போது ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. மெல்லிய புகை சுருள்கள் விண்ணை நோக்கி மெதுவாக சென்று கொண்டிருந்தன. நூலின் அடுத்த அத்தியாயம் 35. ஒற்றைக்கு ஒற்றை சண்டை. நான் ராவணன் பேசுகிறேன். தூக்கம் என்னிடம் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது. பத்ரனின் கருப்பான அருவருப்பான முகம் என் மனத்தில் பல விகாரமான வடிவங்களை எடுத்தது. சில சமயங்களில் அது என்னை பார்த்து இகழ்ச்சியாக சிரித்தது போலவும், சில சமயங்களில் பரிதாபமாக கெஞ்சியது போலவும் இருந்தது. நான் என் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். நாளைக்கு நான் மாரிசனை அவனிடம் அனுப்புவேன். எனது குற்ற உணர்வை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு சில தங்க நாணயங்களை அவனிடம் வீசுவேன். ஆனால் அவன் மீது நான் கடும் கோபத்தில் இருந்தேன். அவனால் நான் தர்ம சங்கடமாகவும் உணர்ந்தேன். ஒரு பலவீனமான கணத்தில் அவை அனைத்தும் தொடங்கி இருந்தன. என்னால் எப்படி இவ்வளவு தரம் தாழ்ந்து போக முடிந்தது? எனது நடத்தை மன்னிக்க முடியாததாக இருந்தது. ஆனால் அதை பற்றி மறந்துவிட்டு என் வாழ்க்கையின் மீது என்னால் கவனம் செலுத்தி இருக்க முடியும். ஆனால் சிவனிடமிருந்து வந்த இந்த பரிசை என்னவென்று சொல்வது? என் செயல்கள் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருந்தது. அதிகாயனை பற்றி மண்டோதரிக்கு தெரியும். அவள் அவனை வெறுத்தாள். நான் ஆணையிட்டிருந்தால் அந்த பெண்ணையும் அவளது மகனையும் என்னால் காணாமல் போக செய்திருக்க முடியும். ஆனால் ஏதோ ஒன்று என்னை இழுத்து பிடித்தது. சிறிதளவு மனித நேயம் இன்னும் என்னுள் மிச்சமிருந்தது போலும். அல்லது நீண்ட நாட்களுக்கு முன்பு நான் இழந்த எனது காதலி ஒரு தேவ அரசனால் ஒரு குழிக்குள் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு பெண் குழந்தை ஆகியோரின் நினைவாக அது இருக்கலாம். அதிகாயன் கருப்பாகவும் அசிங்கமாகவும் முன்பற்கள் வெளியே தெரியும்படியும் இருந்தாலும் அவனும் எனது மகன்தான். எனக்கு வயதாகி இருந்ததும் அறிவு விசாலமாகி இருந்ததும் அப்படிப்பட்ட கொடூரமான காரியத்தை செய்வதிலிருந்து என்னை தடுத்திருக்கலாம். வட இந்தியாவில் ஏதோ ஒரு தேவ சாம்ராஜ்யத்தில் எனது மகள் வளர்ந்து கொண்டிருந்ததைப் போலவே எனது பாவத்தால் பிறந்த எனது மகனும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தான். நான் எனது அன்றாட ஆட்சியின் மீது கவனம் செலுத்தி இருக்கவில்லை என்பது உண்மைதான். எனது மந்திரிகள் செயல்திறன் கொண்டவர்களாக இருந்தனர். நான் எனது குடும்ப வாழ்க்கையில் மூழ்கி இருந்தேன். எனது கருவூலங்கள் நிரம்பி வழிந்தன. எந்த விதமான படையெடுப்பையும் மேற்கொள்வதற்கு எனக்கு எந்த லட்சியமும் இருக்கவில்லை. எனக்கு 50 வயதுக்கு மேல் ஆகியிருந்தது.
நான் மன நிறைவோடு இருந்தேன். நான் ஒரு நல்ல அரசன் என்பதையும், நான் இறந்து வெகு காலம் கழித்து மக்கள் எனது ஆட்சியை பற்றி பேசுவார்கள் என்பதையும் நான் அறிவேன். நடுத்தர வயதில் இருந்த பெரும்பாலான ஆட்சியாளர்களைப் போலவே என் பெயர் சொல்லும்படியாக ஒன்றை விட்டு செல்ல நானும் அதிக ஆர்வமாக இருந்தேன். மரணம் மிக அருகில் இருந்தது போல எனக்கு தோன்றியது. அதன் மூச்சை என் கழுத்தின் மேல் என்னால் உணர முடிந்தது. நான் இனியும் தோற்கடிக்கப்பட முடியாதவனாகவோ அல்லது மரணமற்றவனாகவோ இருக்கவில்லை. வினோதமாக வாழ்க்கையை நான் மதிக்க துவங்கி இருந்தேன். அதன் ஒவ்வொரு கணத்தையும் நான் மகிழ்ச்சியாக அனுபவித்தேன். தூரத்தில் ஒலித்த கோவில் மணியோசை என் அன்புக்குரிய மகன் மேகநாதனின் வாள் பயிற்சியின் போது வாள்கள் உரசிய சத்தம், எனது இளைய மகன் அக்ஷயகுமாரனை எனது மனைவி கொஞ்சிய ஓசை, கும்பகர்ணனின் மகள் திரிஜடை அரண்மனை தாழ்வாரங்களில் சிறகடித்து பறந்து திரிந்தபோது கேட்ட வளையல் ஓசை, இது போன்ற சிறு விஷயங்கள் என்னை உற்சாகப்படுத்தின, என்னை மகிழ்வித்தன. மாலா என்ற வேலைக்கார பெண்ணின் மூலம் எனக்கு பிறந்த மகனான அதிகாயன்தான் இப்போது எனது பிரச்சனையின் மையமாக இருந்தான். என் மகன் மேகநாதனை இவ்வுலகில் உள்ள வேறு எதுவொன்றை விடவும் மிக அதிகமாக நான் நேசித்தேன். என்னை விடவும் அவனை நான் மிகவும் நேசித்தேன். மேகநாதன் எதுவாகவெல்லாம் இருந்தானோ அதிகாயன் அவற்றில் எதுவாகவும் இருக்கவில்லை. பார்த்து பார்த்து என் கண்கள் காயப்படும் அளவுக்கு மேகநாதன் மிகவும் அழகாக இருந்தான். அதிகாயன் ஒரு பெரிய கரிய மாமிச மலையாக இருந்தான். மக்கள் தங்கள் திறந்த வாய் மூடாமல் பார்க்கும் அளவுக்கு அவன் மிகவும் அசிங்கமாக இருந்தான். மேகநாதன் ஒரு சீமை குதிரை போல நளினமாக இருந்தான். மாலாவின் மகன் நயமின்றியும் வளைந்த கால்களுடனும் இருந்தான். மேகநாதனிடம் அறிவும் வசீகரமும் ஒளிர்ந்தன. ஆனால் அதிகாயன் நாளுக்கு நாள் அதிக முட்டாளாக ஆகிக் கொண்டிருந்தான். இயற்கை மேகநாதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசிர்வதித்துவிட்டு அதிகாயனுக்கு எதுவுமே கொடுக்காமல் விட்டுவிட்டது போல இருந்தது. ஒரே தந்தையால் இப்படி இரு துருவங்கள் போல வளர்ந்து கொண்டிருந்த வாரிசுகளை உருவாக்க முடியுமா என்று நான் வியந்தேன். மேகநாதனை நான் எவ்வளவு அதிகமாக நேசித்தேனோ அதிகாயனை நான் அவ்வளவு அதிகமாக வெறுத்தேன். ஆனால் சபிக்கப்பட்ட அவன் என்னை ஒரு நாய்க்குட்டியைப் போல பின்தொடர்ந்தான். நான் அவனை தவிர்க்க எவ்வளவு முயற்சித்தும் எப்படியோ அவன் தன்னை என்னுடன் இணைத்து கொண்டான். பெரும்பாலான சமயங்களில் நான் அவனிடம் கொடுமைக்காரத்தனமாக நடந்து கொண்டேன். மற்றவர்கள் முன்னிலையில் அவனை எட்டி உதைத்தேன், அடித்தேன், அவனை பார்த்து கத்தினேன். ஆனால் அவன் தன் முன்னம் பற்கள் வெளியே தெரியும்படி முட்டாள்தனமாக என்னை பார்த்து பழியளித்தான். மேகநாதன் மட்டும் அங்கு இருந்தால் அதிகாயனை பார்த்து அவன் பெரிதாக சிரிப்பான். அதிகாயன் அவனுக்கு குதூகலம் மூட்டினான். எனது இந்த முட்டாள் மகளை ஒரு வித்தியாசமான வழியில் நான் நேசித்து வந்திருந்தேன் என்பதை நான் இளைஞனாக இருந்தபோது நான் அதை உணரவில்லை. அவன் மீது நான் கொண்டிருந்த அன்பு என் மகன் மேகநாதனின் மீதோ, என் மனைவி மண்டோதரியின் மீதோ, அல்லது எனது சகோதரர்கள் அல்லது அவர்களது குழந்தைகள் மீதோ நான் கொண்டிருந்த அன்பிலிருந்து வேறுபட்டிருந்தது. நீங்கள் எப்போதாவது உணவூட்டி வந்த, ஆனால் அதன் அருவருப்பான தோற்றம் மற்றும் நாற்றத்தின் காரணமாக அதை உங்கள் செல்ல பிராணியாக வைத்துக் கொள்ள விரும்பாத ஒரு தெருநாயின் மீது நீங்கள் எப்படிப்பட்ட அன்பை கொண்டிருப்பீர்களோ அதிகாயன் மீதான எனது அன்பு அது போலத்தான் இருந்தது. பத்ரனுக்காக நான் அவனை விட்டு வைத்திருந்தேன். பத்ரனை போன்ற மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரமில்லாத அளவுக்கு நான் அதிக முக்கியமானவனாக வளர்ந்திருந்த போது பத்ரன் என்னை தேடி வந்தான். பிராமணர்களுக்கு எதிரான அசுர கிளர்ச்சியை விபீஷணன் ஒடுக்கிய போது அது நிகழ்ந்தது. பிராமணர்களை எனக்கு ஒருபோதும் பிடித்ததில்லை. அந்த கிளர்ச்சி குறித்து நான் இரகசியமாக மகிழ்ந்தேன். இரத்தம் ஒழுகி கொண்டும் நன்றாக அடித்து துவைக்கப்பட்டும் இருந்த எண்ணற்ற பிராமணர்களுடன் விபீஷணன் எனது அவைக்கு வந்தபோது முதலில் எனக்கு சிரிக்கத்தான் தோன்றியது. ஆனால் வழக்கம் போல பிரகசன்தான் எனக்கு சரியான வழியை காட்டினான். அவன் தனது 60வது வயதை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் தனது பிரசங்கங்களால் தொடர்ந்து எனக்கு எரிச்சல் ஊட்டுவதை நிறுத்தவில்லை. நாங்கள் அதிகமாக விவாதித்தோம். ஆனால் நான் அவனை அதிகமாக சார்ந்திருக்க துவங்கினேன். அன்றாட ஆட்சி விவகாரங்களை நான் அவனது பொறுப்பில் விட்டிருந்தேன். ஆனால் முக்கியமான தருணங்களில் நான் என்னுடைய முழு முதல் அதிகாரத்தை பயன்படுத்தினேன். நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் என்று கூறிவிட முடியாது. ஆனால் நான் அந்த முதியவனை மதித்தேன். என்னை கண்டு பயப்படாத ஒரு சிலரில் அவனும் ஒருவன். அவன் ஒருபோதும் என்னை துதிப்பாடியதில்லை. கிளர்ச்சி நடைபெற்ற அன்று அவன் தனது பக்குவத்திற்கும் அறிவிற்கும் ஏற்றாற்போல நடந்து கொண்டான். மற்ற மந்திரிகளின் முன்னிலையில் என்னுடன் விவாதிப்பதற்கு பதிலாக அவன் என்னை தனியாக சந்திக்க என்னிடம் அனுமதி பெற்று நாங்கள் காத்து கொண்டிருந்த சரியான தருணம் அதுதான் என்று என்னிடம் கூறினான்.
சட்டத்தை தனது சொந்த கைகளில் எடுக்க எந்த ஓர் அசுரனும் துணியக்கூடாது என்பதையும், பேரரசரின் ஆணைப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதற்காக அந்த கிளர்ச்சியை முழு ஆற்றலுடன் ஒடுக்க வேண்டும் என்று அவன் விவாதித்தான். நான் பேரரசனாக இருந்ததால் அவன் கூறியதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது எனக்கு அசௌகரியமாக இருந்தது. ஒரே கல்லால் 2 பறவைகளை வீழ்த்த முடியும் என்ற யோசனை எனக்கு திடீரென்று உதித்தது. எனவே நகரம் ஒரு சில மணி நேரம் எரியட்டும் என்று விட்டுவிட்டு கிளர்ச்சி கும்பல் பிராமணர்களை வேட்டையாட அனுமதித்துவிட்டு பிறகு அக்கிளர்ச்சியில் ஈடுபட்ட அனைவரையும் தாக்குவதென்று நான் தீர்மானித்தேன். எனது வீரர்கள் பாரபட்சமின்றி அசுரர்களையும் பிராமணர்களையும் கொன்று குவித்தனர். விஷ்ணு கோவில்களை கொள்ளையடிக்க நான் என் வீரர்களை அனுமதித்தேன். அவர்கள் அதை உற்சாகமாக செய்து சிவன் கோவில்களாக அவற்றை மாற்றினார்கள். பிராமணர்கள் கூட்டம் கூட்டமாக இந்தியாவை நோக்கி தப்பி ஓடினர். அதிக கட்டணம் வசூலித்து வருணன் அவர்களை தனது கப்பல்களில் கூட்டிச் சென்றான். எந்த சூழ்நிலையிலும் வருணனால் லாபம் சம்பாதிக்க முடிந்தது. நான் இன்னொரு கிளர்ச்சியை எதிர்கொள்ள நேரிடாத அளவுக்கு ருத்ராகன் தன் வேலையை மிகவும் கச்சிதமாக செய்திருந்தான். விபீஷணன் சிறிது காலம் மன இறுக்கத்துடன் இருந்தான். ஆனால் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனாலும் நான் என் சகோதரனுக்காக பரிதாபப்பட்டேன். தொடர்ந்து இலங்கையில் தங்கிய பிராமணர்களுக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் என்று கூறி நான் அவனை சமாதானப்படுத்தினேன். மெல்ல மெல்ல அவன் தன் பழைய நிலைக்கு வந்தான். எனது இளைய சகோதரனின் முட்டாள்தனமான யோசனைகளையும் கருத்துக்களையும் நான் ஒடுக்கியிருந்தேன் என்று நான் நினைத்தேன். பத்ரன் என்னிடம் வந்தபோது அவன் உள்ளுக்குள் குமரிக் கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். அவனது நிராதாரமான நிலைமையை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அடக்கி வைக்கப்பட்ட கோபம் அவனுள் சுருண்டு கிடந்தது. ஆனால் பத்ரன் எப்போதுமே அப்படித்தான் இருந்தான். அவன் எழுந்து என்னை வெறித்து பார்த்தான். நான் ஆச்சரியமடைந்தேன். ஒதுக்குப்புறமாக இருந்த எனது அரண்மனைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த இரத்த களரியை கண்டுகொள்ளாமல் நான் எனது மேல் மாடத்தில் நின்று எனது தோட்டத்தை பார்த்து மல்லிகையை நுகர்ந்தபடி புறாக்களின் கொஞ்சல்களை கேட்டபடி இருந்தபோது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் அங்கு தோன்றினான். எனது கை எனது வாளுக்கு சென்றது. ஒரு சிறு குழந்தையைப் போல அதற்கு சந்திரஹாசன் என்று நான் பெயரிட்டிருந்தேன். அதை நான் மிகவும் நேசித்தேன். ஒரு பிரபலமான கொல்லன் அதை எனக்கு செய்து கொடுத்திருந்தான். அன்றிலிருந்து அது ஒருபோதும் என் பக்கத்தை விட்டு அகலவில்லை. அப்போது காரணம் எதுவும் கூறாமல் பத்ரன் அழத் துவங்கினான். முதலில் அவனது அழுகை வெறும் தேம்பலாக வந்தது. பிறகு கோபமும் வேதனையும் ஒரு சேர அவனது ஒட்டுமொத்த உடலும் பயங்கரமாக குலுங்கியது. அவன் என் பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான். முந்தைய சமயங்களில் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் அவனது முகத்தை எட்டி உதைத்திருப்பேன். யாரிடமும் பலவீனத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பத்ரன் தனது பலவீனத்தால் அழவில்லை, மாறாக தனது வாழ்க்கைக்காக அழுதான் என்பதை நான் கண்டேன். பெருமிதத்தை இழந்துவிட்டு தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு துணிச்சல் தேவை. பெருங்குரல் எடுத்து கத்துகின்ற அகங்காரத்தை அடக்கிவிட்டு இன்னொரு மனிதனின் முன்னால் கெஞ்சி நிற்பதற்கு மன உறுதி தேவை. உள்ளுக்குள் கோபம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்தவன் முன்பு தலை குனிந்து அவனிடம் பணிவாக நடந்து கொள்வதற்கு உறுதியான கட்டுப்பாடு தேவை. இறுதியில் வெற்றிகளோ பெருமிதமோ அல்லது புகழோ ஒரு பொருட்டே அல்ல. உயிர் பிழைத்திருப்பது மட்டுமே முக்கியமானதாக ஆகிறது. ஒருவனது வாழ்க்கையும் அவனது வாரிசுகளும் குலமும் இனமும் மொழியும் அவசியமாகின்றன. மற்ற விஷயங்கள் பயனற்றவையாக போய்விடுகின்றன. நான் கீழே குனிந்து அவனுக்கு ஒரு கை கொடுத்து அவனுக்கு எழுந்திருக்க உதவினேன். பத்ரா! நிலக்கரி நிறத்தில் இருந்த எனது கரிய கண்களை அவன் ஏறிட்டு பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு கணம் வெறுப்பு பளிச்சிட்டு மறைந்தது. பிறகு அவன் உணர்ச்சியற்றவனாக நின்றான். நான் அவனது வெறுப்பை உதாசீனப்படுத்தினேன். அவனது உடலின் துர்நாற்றத்தையும் புறக்கணித்தேன். இப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தும் அளவுக்கு வாழ்க்கை அவ்வளவு நீண்ட ஒன்றல்ல. நான் கிட்டத்தட்ட உன்னதமானவன் போல உணர்ந்தேன். நீ ஏதேனும் சாப்பிட்டாயா என்று நான் அவனிடம் கேட்டேன். அவன் இல்லையென்று தலையசைத்தான். சமையலறைக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு வா, நான் அதற்கான உத்தரவுகளை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அவன் தொடர்ந்து அங்கு நின்றான். அது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. என் வார்த்தைகளும் தொலைந்து போயின. அவனது உடலின் துர்நாற்றம் பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. நான் அந்த ஜந்துவை குறித்த பரிவையும் பரிதாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முயன்றேன். ஆனால் என்னுள் வெறுப்பு உருவாகி கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் அதை எதிர்த்து நின்றேன். கீறல்களுடன் கூடிய அவனது கருத்த தோல், அலங்கோலமான தலைமுடி,
அவனது கால்களில் இருந்த புண்கள், பானை வயிறு, அசுத்தமான பற்கள் ஆகியவற்றிலிருந்து என் கண்களை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டேன். ஆனால் அந்த துர்நாற்றம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நான் என் கைகளை கழுவ விரும்பினேன். அவனை தொட்டு தூக்கியதில் அவை அசுத்தமடைந்திருந்தது போல நான் உணர்ந்தேன். என்னையும் அறியாமல் என் கைகளை ஒரு பட்டு கைக்குட்டையில் துடைத்தேன். அவனது கண்கள் நான் செய்ததை அப்படியே பின்தொடர்ந்தபோது நான் தர்ம சங்கடமாக உணர்ந்தேன். அப்போது கலகலவென்று சிரித்தபடி அந்த அறைக்குள் ஓடி வந்த எனது 3 வயது மகன் மேகநாதன் ஆணி அடித்தாற் போல அப்படியே நின்றான். தனது தந்தையும் இலங்கையின் அரசனுமான என் முன்னால் ஓர் அழுக்கான கரிய நிற அசுரன் மரியாதையோடு பணிவாக நின்று கொண்டிருந்ததை அவனது அழகான பெரிய கண்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தன. நான் என் மகனை தூக்கிக் கொள்ள விரும்பி அவனை நோக்கி நடந்தேன். ஆனால் பத்ரனை தொட்டு தூக்கியதில் அழுக்கான கைகளால் என் மகனைத் தொட நான் விரும்பவில்லை. நான் மீண்டும் என் கைகளை துடைத்தேன். அப்போது அந்த அழுக்கான அசுரனிடமிருந்து ஓர் ஏளன சிரிப்பு எழுந்தது. ஒரு சுனாமி போல நான் வெகுண்டெழுந்தேன். நான் கடுங்கோபத்துடன் அவனை திரும்பி பார்த்தேன். அப்போது அந்த அறைக்குள் அதிகாயன் ஓடி வந்தான். ஒரு கோவணத்தை தவிர அவன் வேறு எதையும் அணிந்திருக்கவில்லை. அவனது 3 வயது விரல்கள் அவன் தின்று கொண்டிருந்த மாம்பழத்திலிருந்து வடிந்த சாற்றினால் பார்க்க அருவருப்பாக இருந்தன. அவன் பத்ரனை பார்த்தான். பத்ரனும் அவனை பார்த்தான். அந்த 3 வயது சிறுவனின் மனத்தில் என்ன ஓடியது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பசியால் வாடிப்போயிருந்த பத்ரனை நோக்கி அவன் நடந்து சென்று அந்த மாம்பழத்தை அவனிடம் கொடுத்தான். நான் எதுவும் கூறுவதற்குள் தனது கடைசி சாப்பாடு அதுதான் என்பது போல பத்ரன் அதை வாங்கி உறிஞ்சினான். அப்போது மேகநாதன் தன் சிறிய கைகளை அவனிடம் நீட்டினான். பத்ரன் தான் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு பாதி உறிஞ்சப்பட்ட கொளகொளவென்று இருந்த மாம்பழத்தை என் மகனிடம் கொடுத்தான். நான் அவனது கைகளை பலமாக எட்டி உதைத்தேன். அந்த மாம்பழம் மேல் மாடத்தை விட்டு வெளியே எகிரியது. நான் பத்ரனை எனது பின்னங்கையால் மீண்டும் அடித்தேன். எனது பொதுநல பண்பு காணாமல் போனது. என் அரண்மனைக்குள் வந்து தான் தின்ற எச்சிலை இளவரசனுக்கு கொடுப்பதற்கு இந்த கீழ்த்தரமான மனிதனுக்கு என்ன துணிச்சல்? வருத்தத்துடன் கூடிய ஒரு நிறைவுடன் பத்ரன் கீழே விழுந்தான். நான் அவனது முகத்தில் தென்பட்ட அந்த உணர்ச்சியை என் வாளை கொண்டு துடைத்தெறிய விரும்பினேன். 2 சிறுவர்களும் காட்டு கூச்சல் போட்டனர். நான் அதிகாயனை அவனது தோள்களை பிடித்து தூக்கி பலமாக உலுக்கினேன். அவனை எனது பிடியிலிருந்து விடுவிக்க மேகநாதன் முயன்றான். அவன் தனது சின்னஞ்சிறிய கைகளால் என்னை அடித்தான். அப்போது மண்டோதரி வேகமாக ஓடிவந்து அதிகாயனை எனது கைகளிலிருந்து இழுத்தாள். ராவணா, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நீங்கள் இந்த குழந்தையை கொல்ல முயற்சிக்கிறீர்களா என்று அவள் கத்தினாள். அலறிக் கொண்டிருந்த அதிகாயனை தரையில் போட்டுவிட்டு மேகநாதனை அவள் தன்னிடம் இழுத்து கொண்டாள். என் மகன் தனது தாயின் மார்பின் மீது சாய்ந்து தேம்பினான். அதிகாயன் இதை பார்த்து மேலும் அதிகமாக அலறினான். மண்டோதரி, மேகநாதனை இந்த அழுக்கான குட்டிச்சாத்தானுடன் விளையாட நீ ஏன் அனுமதிக்கிறாய்? ஆனால் என் வார்த்தைகள் எனக்கே கேட்கவில்லை. என் மனைவியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ராவணா, இவன் உங்களுடைய அழுக்கான குட்டிச்சாத்தான் என்று கூறிய அவள் அழுது கொண்டிருந்த தனது மகனை தன் கைகளில் தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வேக வேகமாக வெளியேறினாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னிடம் இவ்வாறு பேசுவதற்கு அவளுக்கு என்ன துணிச்சல்? ஒரு காலத்தில் என் அருகில் வருவதற்கு கூட அவள் மிகவும் பயந்தாள். ஆனால் ஒரு மகன் பிறந்த பிறகு நான் தனக்கு சொந்தம் என்பது போல அவள் நடந்து கொண்டாள். அவள் என்னை கண்டு இனியும் பயப்படவில்லை. என்னை எனது பெயரை சொல்லி அழைக்கவோ அல்லது என்னை பார்த்து கத்தவோ அல்லது தான் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கு தனது கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தவோ அவள் துளி கூட பயப்படவில்லை. அவ்வப்போது என்னிடமிருந்து கோபக் கனல்கள் தெரித்தாலும் நான் சற்று பக்குவமடைந்திருந்தேன். நான் என் மனைவிக்கு அடங்கி போனதாக சிலர் கூறினர். அவளுடன் சண்டையிட்டதன் மூலமும் அவளிடம் கத்தியதன் மூலமும் அவளிடமிருந்து நான் அதை மறைத்தாலும் கூட பெரும்பாலான சமயங்களில் அவள்தான் நினைத்ததை சாதித்து கொண்டாள். அவள் மீதும் என் மகன் மீதும் நான் கொண்டிருந்த அன்பை என்னை கட்டுப்படுத்துவதற்கு அவள் பயன்படுத்தி கொண்டாள். உண்மையை கூறினால் அது குறித்து நான் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். அந்த அறை எந்த ஓசையுமின்றி அமைதியாக இருந்ததை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சில நொடிகள் ஆனது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். என்னை தனியாக விட்டுவிட்டு அதிகாயனும் பத்ரனும் மாயமாய் மறைந்திருந்தனர். நான் மேல் மாடத்தின் கைப்பிடி சுவர் அருகே சென்று கீழே எட்டி பார்த்தேன். ஒரு கருத்த உருவம் ஒரு அழுக்கான சிறுவனின் சின்னஞ்சிறிய கையை பிடித்து கொண்டு சமையலறையை நோக்கி நொண்டிக்கொண்டே சென்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். கடலில் இருந்து ஓர் இனிமையான காற்று வந்தது. அது அவர்களது உரையாடலையும் என்னிடம் சுமந்து வந்தது. அவர்களுடைய சிரிப்புக்கு இடையே ஒரு வார்த்தை,
ஓர் அம்பு போல பாய்ந்து வந்து என் இதயத்தின் ஒரு மென்மையான இடத்தில் தாக்கியது. நான் ஒருபோதும் பெற விரும்பியிராத மகனான அதிகாயன் தனது சூதுவாதற்ற குரலில் பத்ரனை அப்பா என்று அழைத்தான். தன்னை அவ்வாறு கூப்பிடும்படி பத்ரன் அவனிடம் கூறியிருந்தானா, அல்லது அச்சிறுவன் அவ்வாறு அழைக்க விரும்பினானா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது என்னை காயப்படுத்தியது. அந்த சிறுவன் என்னை விட்டும் என் மகன் மேகநாதனை விட்டும் தள்ளி இருப்பான் என்ற நினைவு வந்தபோது நான் சகஜ நிலைக்கு வந்தேன். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.